வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு கேட்டா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்வார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பார்கள். ராமகிருஷ்ணன் ரொம்ப சொல்வாரு, ஒரு வைரத்தை கொண்டு சென்று கத்திரிக்காய் வியாபாரியிடம் விலை செல்ல சொன்னா 10 கிலோ கத்திரிக்காய் கொடுக்குறேன் கொடுங்க அப்படின்னு கேட்பார். துணி தேவை எடுத்து போய் கொடுத்தா சரி 100 மீட்டர் துணி கொடுக்கலாம், கொடுத்துட்டு போயா இந்த டேபிள் கிட்ட வச்சுக்கலாம், கல்ல நல்லா இருக்கு அப்படின்வார். ஆனா வைர வியாபாரியால் மட்டும்தான் அந்த வைரத்தின் விலையை தெளிவாக சொல்ல முடியும். இதே போல வாழ்க்கையின் குறிக்கோளை பற்றி கேட்டால் வெறும் பொருளை மட்டுமே வாழ்க்கையை லட்சியமாக நினைக்கின்ற மனிதன் வெறும் பொருள் என்றுதான் சொல்வான். மீண்டும் ஒரு முறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம். அல்லது ஏதாவது ஒரு பதவியையோ சமூக அந்தஸ்தையோ மட்டும் லட்சியமாக நினைக்கின்ற மனிதன் அதைத்தான் வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்வான். ஆனா சத்தியத்தை உணர்ந்த மனிதனால் தான் ஆனந்தத்தை அடைவதும் தனக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியை உணர்வதும் தான் வாழ்க்கையை லட்சியம். அதுதான் வாழ்க்கையோட லட்சியம்னு அவனால் தான் புரிந்து கொள்ள முடியும். தான் அந்த பொருளின் பெருமையை தெரிந்திருந்தால் மட்டும்தான் உண்மையிலேயே அந்த பொருளுக்கு அவனால் விலை சொல்ல முடியும்.